என்ன கல்லுன்னு சொல்றியா? யார் நீ? பாட்டோட கிளைமேக்ஸ் கூட பாருங்க, டி ராஜேந்தர் அவர்கள் வந்து ஆடுறாரு, எனக்கு தெரியல. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பாட்டில் கூட டி ராஜேந்தர் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸ்க்ரீன்லேயே கூட அவர் டி ராஜேந்தர் வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஜினி கூட ஆடுற மாதிரி ஒரு ஸ்டெப்பு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் கொடுக்க வேண்டிய கௌரவம் அது. ஏன்னா அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு இது கிடையாது. பல்முக திறமை கொண்ட ஒரு நடிகர் சொல்லலாம், இயக்குனர் சொல்லலாம், இசையமைப்பு என்ன வேணாலும் சொல்லலாம் அவரை. அந்த அளவுக்கு திறமை கொண்டவர்களுக்கு திறமைக்குண்டான அங்கீகாரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அங்கீகாரத்தை வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க கூலி படக்குழு. உண்மையிலே சொல்லப்போனால் ரஜினி படங்களுக்கும் அனிருத்துக்கும் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் அடித்த படங்கள் எல்லாமே பாருங்கள், பேட்டையாக இருக்கட்டும், ஒரு ஜெயிலராக இருக்கட்டும், ஒரு வேட்டையனாக இருக்கட்டும், இப்போ இந்த படமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலாக உட்காந்து ஒர்க் பண்ண போல, தூங்க மாட்டார். நைட் ஃபுல்லாக டீயை உட்காந்து வச்சு பக்கத்தில் வச்சுட்டு டீ குடிச்சிட்டு வேலை செய்வார் போல. தலைவர் இப்படி போடலாமா அப்படி போடலாம். ஏன்னா இந்த பாட்டிலே சொல்கிறாரு, வெயிட் பண்ணு தலைவர் பாட்டு இதெல்லாம் சார், வாங்க சார் டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது என்ன சொல்கிறார், முடிச்சுட்டு தான் நான் போகிறோம் தலைவர் பாட்டு, நான் முடிச்சுட்டு ரெடி பண்ணி தான் போகிறேன்னு வரல. அந்த மாதிரி இவனுக்கு பேசுகிறானுங்கள ரஜினிகாந்த் என்ன பெரிய இதுவாக அதுவான ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் சார். வீரான ஒரு திரைப்படம் சார். அந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்தோட இன்ட்ரோ பஸ்லேருந்து இறங்கி ஆர்மணி பெட்டி வச்சு இறங்கி வணக்கம்னு சொல்லுவார், அவ்வளோதான் ரஜினியோட இன்ட்ரோ. அதான் அந்த படத்தில். ஆனால் அந்த படத்தில் ஒரு வில்லன் வருவார், அந்த வில்லனுக்கு கிட்டத்தட்ட 6 நிமிஷம் இன்ட்ரோ ஓடும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 6 நிமிஷம் அந்த ஹீரோ அந்த வில்லனுடைய மூஞ்சை காட்டுறதுக்கு 5 நிமிஷம் ஆகும் சார். அந்த மனுஷன் இன்னமும் வந்து கிங் மேக்கரில் எல்லாத்துக்குமே வந்து மேக்கர் நிற்கிறார் அவர். அந்த மனுஷன் இன்றைக்கி அவரை பார்த்தா எல்லாம் கற்றுக்கிட்டு வந்து சுற்றிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம். நீங்கள் உட்காந்து நானும் ரஜினி ஆகணும், நான் தான் ரஜினியை தாண்டிட்டேன், நான் தான் சைடில் ரஜினி, பக்கத்தில் ரஜினி, ஒரு நாள் ரஜினின்ட்டு நீங்கள் தான் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. யாவனுமே வந்து வேறு தனக்கு ஒரு அடையாளத்தை கொண்டு வரலையே. சார் வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். சிக்கிட்டு சாங் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 2-3 நாளாக வந்து அதோட ப்ரோமோலாம் ஹைலைட் ஆகி இன்றைக்கி வந்து பாட்டு ரிலீஸ் ஆகி பட்டையை கிளப்பிட்டு இருக்கு. இதில் வந்து புதுசாக டிஆர் வேறு இதில் வந்து வந்திருக்காரு. ஸோ எப்படி இருந்துச்சு, நீங்கள் பாட்டு பார்த்தீங்களா? பாட்டு கேட்டேன் சார். நல்லா வந்து ஒரு மெலோடியும் இல்லாமல், ஃபோக் சாங்கும் இல்லாமல், ஆராக்ரோஷமும் இல்லாமல், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சாங்கை கொடுத்துருக்காரு அனிருத் அவர்கள். இதில் முக்கியமான விஷயத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து இங்கே கௌரவம் வந்து கொடுக்கறது கிடையாது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு கூட சொல்லலாம் சார். பல பேர் வந்து கதை திருட்டு, என்னுடைய கதையை திருட்டிட்டாங்க, எனக்கு வந்து சம்பளம் பாக்கி, நான் டான்ஸ் ஆடினேன், இந்த இடத்துல சம்பளம் வரல, அதுக்கு போய் போராட்டம் பண்ணோம், அப்படியும் கொடுக்க மாட்டேன்றாங்க. இது மாதிரி நிறைய பிரச்சனை என்னென்னவோ நடக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய பாடல் வரியை திருடிட்டாங்க, என்னுடைய கதையை திருடிட்டாங்க, என்னுடைய கதை ஏதாச்சும் ஒரு படமாக எடுத்தாரு. இங்கே பல பஞ்சாயத்துக்கள் நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த பாட்டு வந்து முதல்ல டிஆர் வந்து எப்போயோ 2005 16 ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு போட்டு காமிச்சார். ஒரு மேஜை மேலே வச்சுட்டு ஊஜிக்கான்னு அவர் போட்டு காமிச்ச ஒரு மெட்டு. இது போன வருஷம் டிசம்பர் 12 அப்போ தலைவர் பர்த்டேக்கு அப்போ ஏதாவது ஸ்பெஷலாக கூலியிலேருந்து விடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு போது இந்த சாங்கை தூக்கி வந்து போட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் வந்து துண்டை வச்சு ஸ்டெப் பண்ணுற மாதிரி வந்து இது போட்டு ரிலீஸ் பண்ணி ஹாப்பி பர்த்டே தலைவா அப்படின்னு போட்டாங்க. அப்போவே கீழே எல்லாமே கமெண்ட் பண்ணாங்க, என்ன இது டி ராஜேந்தருடைய இதுவாச்சே, இது டி ராஜேந்தருடைய மெட்டாச்சே அப்படிலாம் கமெண்ட் பண்ணாங்க. சரி ஓகே, டி ராஜேந்தர் மெட்டு தானே, ஓகே டி ராஜேந்தர் பர்மிஷன் இல்லாமல், அதாவது வந்து அது ஒன்றும் அவர் வந்து எந்த படத்துலையும் யூஸ் பண்ணல. இன்னும் சொல்லப்போனால் டி ராஜேந்தர் அந்த அந்த பாட்டு மெட்டை வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணவும் இல்லை, எங்கள் படத்துலையும் போல் எதுக்கும் காப்பிரைட் கூட வாங்கலை. இவங்க நினச்சிருந்தாங்கன்னா எந்தவித காப்பிரைட்டோ எந்தவோ கௌரவமோ தேவையே இல்லை. எவனோ ஒருத்தர் ரோட்டில் போட்ட பாட்டத்துக்கு வந்து நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம். இப்போ ஒன்றும் வேணாம். அந்த அஜித்தே கடவுளே, அந்த கடவுளே அஜித்தேன்றது சாங் வந்து எங்கேயோ ஒரு பரோட்டா கடையில் பரோட்டா மாஸ்டர் வச்சு குத்திங்க இருந்தார். அவங்க உள்ளே உட்காந்துருந்தாங்க அஜித்தே அப்படின்னு நானுங்க. அதுக்கப்புறம் அது எங்கெங்கெல்லாம் ஃபேமஸ் ஆச்சுன்னு உங்கள் எல்லாருமே தெரியும். அதுக்கப்புறம் விடாமுயற்சியில் கூட அந்த மியூசிக் கூட அந்த கார் சேஸ் பண்ணிட்டு போகும்போது கூட அந்த மியூசிக் வரும், அஜித்தே அப்படின்ற மாதிரி ஒரு இது போட்டுருந்தாங்க. உங்களுக்கு ட்ரெயிலில் கூட வந்துருந்துச்சு. அதை வந்து எங்கேயுமே காப்பிரைட்டோ இல்லை யாருக்கோ சம்மந்தப்பட்ட மியூசிக்கோ இல்லை காப்பிரைட்ஸோ வாங்கி வச்சுருந்த கம்பெனிக்கிட்ட அவங்க திருடல ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் டி ராஜேந்தர் அவர்கள் எங்கேயுமே அது காப்பிரைட்டோ இல்லை இதுவோ வாங்கலை. அவர் சும்மா வாயில் வந்து ஒரு மெட்டை போட்டு கொடுத்தாரு. அன்றைக்கி ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ஏதோ ஒரு இதில் போட்டு கொடுத்தாரு. அதை எடுத்து இங்கே யூஸ் பண்ணாங்க. ஆனால் அதை கௌரவிக்கும் விதமாக டி ராஜேந்தர் அவர்களையே கூப்பிட்டு வந்து பாட வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, பாட வச்சது மட்டும் இல்லாமல் ஆடவும் வச்சுருக்காங்க. அதுதான் ஒரு நடிகனுக்கும் ஒரு கலைஞனுக்கும் கொடுக்கக்கூடிய கௌரவம். யாரையும் ஏமாற்றக்கூடாது, உண்மையாக நேர்மையாக இருக்கணுன்றதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் அந்த படக்குழுவும் அக்யூரேட்டாக வேலை செஞ்சாங்க. அதுதான் உண்மை. அதனால தான் அவருக்கு டி ராஜேந்தர் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கௌரவத்தையும் மரியாதையும் இந்த பாட்டின் மூலமாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கேட்டதுக்கு பதில் இதுதான். ஏன்னா மற்றவர்கள் மாதிரி ஏமாற்றாமல் அவங்ககிட்ட திருடாமல் நேர்மையாக இருந்திருக்காங்க டி ராஜேந்தர் அவர்களை வைத்து. இதுதான் வந்து கூலி படத்துடைய இந்த பாட்டுடைய சிறப்பம்சம் டி ராஜேந்தர் அவர்களுக்கு. அது வேறு இல்லாமல் அடுத்து நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்கன்னா பாட்டு முழுவதுமே பார்த்தீங்கன்னா
அனிருத் தான் வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஏன்னா அது சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த பாட்டு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து விட்டுறக்கூடாதுன்றதில் வந்து ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. ஏன்னா ரஜினியோட ஸ்டெப்பு, ரஜினியோட இதுவாக அன்றைக்கி பர்த்டே அன்றைக்கி டீசர் விட்டாங்க பார்த்தீங்கன்னா, அதில் கொடுத்தோட சரி. ஏன்னா அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது, எப்படி ஆடுவார் என்னன்றது எதுவுமே தெரியாமல் அழகாக வந்து அதில் போட்ட அந்த ஸ்டெப்பை ஏற்றிக்கு வந்து இதுலேயும் காமிச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சாங்கை எதுவுமே காட்டாமல் அப்படியே வந்து சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு சமீபத்தில் கடந்த படம் வேட்டையின் திரைப்படத்தில் கூட மனசிலாய சாங்கில் கூட ரஜினிகாந்த் ஆடுற ஸ்டெப்ஸ் எல்லாமே காமிச்சாங்க. ஏன்னா அந்த பாட்டில் வந்து ஹைலைட்டான விஷயம் எல்லாத்தையுமே வந்து லிரிக் வீடியோலேயே காமிச்சிட்டாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த பாட்டில் ஹைலைட்டான விஷயம் எதுவுமே வந்து ரஜினிகாந்த் பண்ணுற ஹைலைட்டான விஷயங்கள் எதுவுமே காட்டாமல் சீக்ரெட்டாக வச்சுருக்காங்கன்னா அப்போ நீங்கள் பார்த்துங்க. இன்னும் இந்த இந்த பாடல் வந்து இந்த வீடியோ வழியாக வரும்போது, அதாவது இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த பாட்டை பார்க்கும்போதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் பொழுது இதனால தான் இவங்க எதுவுமே இப்போ காட்டாமல் சீக்ரெட்டாக ஏற்கனவே தலைவர் போட்ட அந்த ஸ்டெப்பு அந்த வீடியோவே தூக்கி இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி நல்லா தெரியுது. அதேமாதிரி கிளைமேக்ஸ் அந்த பாட்டோட கிளைமேக்ஸ் கூட பாருங்கள், டி ராஜேந்தர் அவர்கள் வந்து ஆடுறாரு, எனக்கு தெரியல. அதேமாதிரி எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பாட்டில் கூட டி ராஜேந்தர் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸ்க்ரீன்லேயே கூட ஒரு டி ராஜேந்தர் வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஜினி கூட ஆடுற மாதிரி ஒரு ஸ்டெப்பு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஏன்னா அவர் கொடுக்க வேண்டிய கௌரவம் அது. ஏன்னா அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு இது கிடையாது. பல்முக திறமை கொண்ட ஒரு நடிகர் சொல்லலாம், இயக்குனர் சொல்லலாம், இசையமைப்பு என்ன வேணாலும் சொல்லலாம் அவரை. அந்த அளவுக்கு திறமை கொண்டவர்களுக்கு திறமைக்குண்டான அங்கீகாரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அங்கீகாரத்தை வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க கூலி படக்குழு. பெரிய வந்து இந்த பாட்டுக்கு சக்ஸஸ். இன்னும் சொல்லப்போனால் இந்த காவாலா சாங் வரும்போது அத்தனை பேர் ரீல்ஸ் போட்டு ஆடிங்க இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி மனசிலாயா வரும்போது இப்படி சிம்பிளாக ஒரு ஸ்டெப்பை போட்டு ஆடிங்க இருந்தாங்க, உங்கள் எல்லாருமே தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் உலகம் முழுவதும் எத்தனை பேர் துண்டு வச்சு சுற்ற ரீல்ஸ் வரப்போது மட்டும் பாருங்கள். இன்னும் ஒரு வாரம் கழித்து நீங்கள் இதே சேனலில் நீங்கள் இன்டர்வியூ எடுக்க வரீங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். ஒரு வாரத்துக்கு அப்புறம் பாருங்கள், எத்தனை பேர் துண்டை வச்சுன்னு ஆடிக்கிட்டு ரீல்ஸ் போடுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அத்தனை பேரும் உட்காந்து ரீல்ஸ் போடுவான், கண்டிப்பாக போடுவாங்க. இது எல்லாமே நடக்கும். ஓகே, குறிப்பாக வந்து அனிருத் இந்த பாட்டுக்கு வந்து எந்த ஒரு பாட்டுக்கும் லிரிக் வீடியோ வந்து சும்மா நார்மலாக விடுவாங்க. ஒரு ஒரிஜினல் சாங்லேருந்து ஒரு பிட்டு போடுவாங்க டான்ஸு. இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதுக்குன்னு ஒரு தனி சாங் மேக்கிங்கே பண்ணியிருக்காங்க. ஒரு டீமே சேர்ந்து ஆடி இருக்கு. இது ஃபுல் வீடியோ சாங் மாதிரியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எஃபர்ட் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக சார். இப்போது என்னென்னா ஒவ்வொரு படத்துலேருந்தும் பாடல்கள் வரும்போது என்னென்னா முதல்ல வந்து லிரிக் அந்த லைன்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். ஸ்டில்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து இந்த வீடியோ ஃபுட்டேஜ் வரும். சும்மா ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட் மட்டும் வீடியோ ஃபுட்டேஜ் வரும். ஆனால் இதில் பாருங்கள், அந்த லிரிக்ஸும் போடலை, எதுவுமே போடல. ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக் வீடியோவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க மேக்கிங் பண்ண மாதிரியே வந்து இப்போ ரெடி பண்ணி ரஜினிகாந்த் போய் அனிருத் ஆடுற மாதிரி மியூசிக் போய் எனக்கு தெரிஞ்சு அனிருத் போகிற அந்த ஸ்டெப்பை தான் ரஜினிகாந்த் அவர்களும் அந்த பாட்டுக்கு உள்ளே போடுவார்னு நினைக்கிறேன் எனக்கு. ஏன்னா அதே மாதிரியே வந்து ஆட விட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அனிருத் வந்து ஒரு தீவிரமான வெறித்தனமான ரஜினியோட ரசிகர். குடும்ப சொந்தம் வேறு அவர். அதாவது வந்து ஒரு 20-30% எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்துடும் ரஜினி படங்கள்லாம் மொத்தம் அனிருத்துக்கு. அப்படியே பொங்கிடுவார் பொழுது அனிருத் ரஜினி படம்னா. ஏற்கனவே அவர் பார்த்து ஒரு டம்ளரில் போட்டு பொங்கிடுற அளவுக்கு தான் இருக்கார், அது வேறு விஷயம். ஆனால் ரஜினி படம் போது பொங்கி எழுந்துருவார் பொழுது அவர். அந்த மாதிரி வந்து எழுந்து போட்டுட்ருக்காரு மியூசிக்கை. உண்மையிலே சொல்லப்போனால் ரஜினி படங்களுக்கும் அனிருத்துக்கும் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் அடித்த படங்கள் எல்லாமே பாருங்கள், பேட்டையாக இருக்கட்டும், ஒரு ஜெயிலராக இருக்கட்டும், ஒரு வேட்டையனாக இருக்கட்டும், இப்போ இந்த படமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷலாக உட்காந்து ஒர்க் பண்ண போல, தூங்க மாட்டார் போல. நைட்டு ஃபுல்லாக டீயை உட்காந்து வச்சு பக்கத்தில் வச்சுட்டு டீ குடிச்சிட்டு வேலை செய்வார் போல. தலைவர் இப்படி போடலாமா அப்படி போகலாம். ஏன்னா இந்த பாட்டிலே சொல்கிறாரு, வெயிட் பண்ணு தலைவர் பாட்டு இதெல்லாம் சார், வாங்க சார் டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது என்ன சொல்கிறார், முடிச்சுட்டு தான் நான் போகிறோம் தலைவர் பாட்டு, நான் முடிச்சுட்டு ரெடி பண்ணி தான் போகிறேன்னு வரல. அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு நைட்டு ஃபுல்லாக டீ எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு தூங்காமல் கொள்ளாமல் பாட்டு போட்டு ரெடி பண்ணிட்டு இருப்பார் பொழுது. ஏன்னா இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் பொறுத்து பிஸியாக இருக்கிற முதல் மியூசிக் டைரக்டரே அவர் தான். ஏன்னா மற்றவங்க எல்லோரும் இருக்காங்க, பட் பெரிய லெவலில் பிஸியாக இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் தான் அவர். ஏன்னா இப்போ எல்லா முன்னணி நடிகர்களும் இப்போ அவர் தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பிஸியாக இருக்கிற நடிகர் வந்து ரஜினிகாந்துக்காக போடும்போது என்ன யோசிப்பாங்க, சரி இவரே ஆட விடுவோமே, நல்லா தான் இருக்குது, நம்ம தலைவரை ஸ்க்ரீனில் காமிச்சிப்போம், இது வெறும் யூடியூப் தான் ரிலீஸ் ஆக போகுது, இது என்ன ஸ்க்ரீனில் வரப்போகுது இந்த யூடியூப் இந்த சாங்கு, சரி தலைவரை போட்டு தலைவருக்கு மேலே அனிருத் ஆட விட்டுருன்னு அவரே கூட சொல்லியிருக்கலாம். இல்லை சன் பிக்சர்ஸ் கூட முடிவு பண்ணியிருக்கலாம், சார் நீங்களே பண்ணுங்கள் சார், பர்ஃபார்ம் பண்ணுங்கள் சார் அப்படின்ட்டு. இந்த பர்ஃபார்மன்ஸ் தான் சார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த பாட்டிலே ஃபுல்லாக பண்ண போகிறாரு, மக்களுக்கு வந்து ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். அதனால் தான் அனிருத் அவர்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட விட்டுருக்காங்க. டி ராஜேந்தரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேக்ஸ் ஃபஸ்ட்டு வராது, திரும்ப கிளைமேக்ஸ் வராது, உங்களை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுமாதிரி டான்ஸ் மாஸ்டர் சாண்டி அவர்களும் வராங்க அவங்க. ஸோ அனிருத் ரஜினி காம்போவில் வந்து அனிருத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கொஞ்சம் ரஜினி படங்களில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா சாங்கை தாண்டி படத்துலேயும் சில விஷயம் மாறுதலை கொடுப்பாரு. ஏன்னா நம்ம ஜெயிலரில் குக்குமே வந்து பார்த்துருப்போம், அந்த படத்தில் எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துச்சுன்னு. ஸோ இந்த படத்துலையும் இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக ஒரு பாடல் இருக்குது சார். ஏன்னா இந்த பாட்டோடைய ப்ரோமோ ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வாட்ச் தான் அவர் கொண்டு வந்தார், கோல்டு வாட்ச் தான் அவர் கொண்டு வந்து இழுத்துன்னு வந்து உள்ளே வரும்போது
மாஸ்டர் வந்து சார் இந்த பாட்டு இல்லை, இது வேறு பாட்டு இருந்தாங்க துண்டுன்னு சொல்லி கொடுத்தாரு. நீங்கள் பார்த்துப்பீங்களே, நிச்சயமாக அந்த கோல்டு வாட்சுக்கு வந்து ஒரு பாட்டு இருக்குது, இல்லாமலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அப்படி தான் நம்ம பார்க்கும்போது காவாலா சாங் பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஏன் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா உடனே அடுத்தது ஹுக்கும் சாங்கை கொடுத்தாரு. இதனால இது அதை விட இது வேறு லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆச்சு. அதே மாதிரி வேட்டையில் வந்து மனசில் ஃபஸ்ட்டு சாங் கொடுக்கும்போது வந்து பயங்கரமாக வைப் கிரியேட் ஆச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரடா அண்ணன் வந்த சூடானுக்கு ஒரு பாட்டை கொடுத்தாரு. அது இது விட என்ன, இது பயங்கர குவாலிட்டியாக இருக்குது மியூசிக். அந்த மாதிரி தான் இது எப்பவுமே ஃபஸ்ட்டு வந்து அதாவது சொல்லுவாங்களே, ஒரு விஷயத்தை பரப்பணும்னா நம்ம முதல்ல அவங்களுக்குள்ளே இருக்க ஆசையை தூண்டணும் அப்படின்வாங்கல்ல. ஆசையை தூண்டினதுக்கப்புறம் நீங்கள் மற்ற விஷயங்களை கொடுக்கலான்ட்டு அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஒரு ஆசையை தூண்டி விட்டார். அடுத்த பாட்டு எப்படி கொடுக்க போகிறாரு, என்ன கொடுக்க போகிறான்றதே வந்து ஒரு கதிகலங்கு போய் நிற்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு படத்துலையுமே அவர் அந்த மாதிரி தான் பாடல்களை கொடுக்குறாரு. அவர் அதேமாதிரி விடாமுயற்சி கூட அவர் அப்படி தான் சவுதிக்கா ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திக்கிச்சி ராஜேஷ் சந்திரி சூப்பரான மியூசிக், அதாவது நல்ல மியூசிக் கொடுத்தாரு அவர். அதே வேட்டையில் அது வந்து அது செம்ம குவாலிட்டியான மியூசிக். உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த குவாலிட்டி தான். எனக்கு மியூசிக் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப வந்து குவாலிட்டி விரும்புவேன். ரொம்ப இந்த டம்முக்கு அடிச்சு கிடிச்சு பட்டை கிளம்ப இந்த குழந்தைங்க ஆடுறது ரோட்டில் ஆடுற பாட்டெலாம் நான் பெருசாக பதிக்க மாட்டேன். ஆனால் அந்த மியூசிக்கோட குவாலிட்டியை ரொம்ப பார்ப்பேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா, ஏஆர் ரகுமான், ஹாரிஸ் ஜெயராஜ் பார்த்தா செம்ம குவாலிட்டியாக இருக்கும் அவங்க மியூசிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா. அதுமாதிரி பரத்வாஜ்னு ஒரு மியூசிக் டேரக்டர் இருந்தார், நிறைய பேர் தெரியாது அவர் யாருன்னு. அவர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியான மியூசிக் கொடுத்தவர். அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் அந்த 3 படத்தில் அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமர்ஷியலாக இருந்தார். கத்தி படம் சூப்பராக பண்ணியிருந்தார் அவர் மியூசிக். அதுமாதிரி வணக்கம் சென்னை இதெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் மியூசிக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமர்ஷியலாக இறங்கி போக ஆரம்பிச்சார். ஏன் இது நம்ம ஆரம்பத்தில் ரசித்த ஒரு அனிருத்துன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா வேட்டையந்திர படம் ஜெயிலரில் அந்த உக்கும் சாங்லாம் அவ்வளோ குவாலிட்டி மியூசிக்கில். அதுமாதிரி வேட்டையனில் வந்து சூப்பர் ஸ்டார்டா சாங்லாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறாரு. அதே மாதிரி இந்த விடாமுயற்சி திரைப்படத்தை கூட அந்த பத்திக்கிச்சி ஒரு ராட்சசத்திரி அதெல்லாம் அந்த மியூசிக் கேளுங்களேன் குவாலிட்டியாக இருக்கும். அவ்வளோ குவாலிட்டியாக நீட்டாக கொடுத்துருந்தார். அந்த மாதிரி தான் வந்து இப்போ பாருங்கள் அடுத்த பாரு இந்த கோல்டு வாட்ச் வச்சுட்டு வந்தார்ல, இப்போ பாருங்கள் அந்த பாட்டு பாருங்கள் அவ்வளோ குவாலிட்டியாக பட் மியூசிக்கெல்லாம் நீங்கள் கேட்குற அளவுக்கு இன்னும் தரமாக இருக்க முடியும். இதை விட இன்னும் அது சூப்பராக நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பாட்டோட அடுத்த பாட்டு பாருங்கள் இதை விட மிகப்பெரிய வைப்பை கிரியேட் பண்ண பாருங்கள். ஸோ பெரிய க்ரூவே இருக்குது. இந்த படம் வந்து ஒரு 1000 crore எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. ஏன்னா அமீர் கான், நாகார்ஜுனா, எல்லா ஸ்டேட்லேருந்தும் உபேந்திரா, இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எனக்கு என்ன இதுன்னா இந்த ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் லோகேஷ் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக ஒரு ஃபிலிமாக கொடுத்துருவாரா? இல்லை கண்டிப்பாக அதெல்லாம் கெட்டிக்காரன் சார், அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ விக்ரம் திரைப்படம் எடுத்துங்க, நீங்கள் என்ன தான் இது பண்ணால் கூட ஃபகத் ஃபாசில் அந்த படத்தை முழுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் போர்ஷன் தான் அதிகமாக இருக்கும் கமல் சாரோட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கமல் சார், அடுத்தது தான் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈவனாக கொடுத்துருப்பாரு. உங்களுக்கு தெரியும் ஒரு போலீஸ் அதிகாரி கூட பார்த்தீங்கன்னா அத்தனை சீன் கொடுத்துருப்பாரு. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க விக்ரம் திரைப்படத்தில் எல்லாருக்குமே என்னையா இது இத்தனை சார் இருக்காங்க எல்லாருக்கும் எப்படி ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சிக்கும் போது நல்லா தான் கொடுத்துருந்தாருல உங்களுக்கு. அந்த மாதிரி கண்டிப்பாக சார் இப்போ ஒரு பெரிய பெரிய நடிகர்களை போடும்போது அவருக்கு உண்டான பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா அந்த படமே வேஸ்ட்டாக போயிடும் சரிங்களா. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே கொடுக்கலாம், ஒரு சின்ன ரோல் கூட அவ்வளோ அழகாக வடிவமைச்சு கொடுப்பாங்க. அதான் ஒரு இயக்குனருடைய பர்ஃபெக்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம். இப்போ ஒன்று வேணும் சார், உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு சந்திரமுகின்னு ஒரு திரைப்படம் ரஜினிகாந்த் சார் நடித்த படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நாசர் அவர்களுடைய 2வது பொண்ணாக ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன கேரக்டர் உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து டாக்டர் ரூம்லேயே நீங்கள் கண்ணாடியை மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லும்போது நாசர் அவர் வந்து ஓ ரூம்லேயே வச்சிட்டாரா அப்படின்னு, அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த சின்ன கேரக்டர் கூட அவளை மனசில் அவங்க நிற்கும். அதேமாதிரி மாளவிகா கேரக்டர் அந்த படத்துக்கு யாருமே வந்து நீங்கள் தப்புன்னு சொல்லுவோம். விஜயகுமார் வந்து ஒரு 2-3 சீன் தான் வருவார். தம்பி என் பொண்ணு என் பேச்சு இப்படி பண்ணுறாரு வெளியே அனுப்புங்கன்னு சொல்லுவார். அந்த சாமியார் வருவார் ஒருத்தர், அவர் பார்த்து 2-3 சீன் தான் வருவார். அந்தளவுக்கு வந்து ஒரு 2-3 சீன்கள் வந்தால் கூட அந்த கேரக்டர்ஸினுடைய அழுத்தம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அதுதான் ஒரு டைரக்டருடைய முழுக்க வேலை. நீ சும்மா ஒரு படத்தில் ஒருத்தரை ஃபேமஸ் ஆக்கிறதுக்கோ ஒருத்தர் தூக்கி வந்து மார்க்கெட்டுக்கு வியாபாரத்துக்காக போடுறதுலாம் ஒரு டைரக்டரோட வேலை கிடையாது. நிச்சயமாக வந்து எல்லா கேரக்டர்ஸுக்கும் கரெக்டாக ஈக்குவலான. இப்போ ஏன்னா அதுவும் இல்லாமல் ரஜினி சார் வந்து சும்மா விட்டுற மாட்டார் சார். அவங்கள போட்டிருக்கீங்க என்ன சார் நீங்கள் அப்படின்னு விட்டுற மாட்டேன். ஏன்னா அவருடைய பல திரைப்படங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஒரு சார் உதாரணத்துக்கு ஒரு படம் சொல்கிறேன் சார், இவனுக்கு பேசுகிறானுங்கள ரஜினிகாந்த்னா பெரிய இதுவாக அதுவான ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் சார். வீரான ஒரு திரைப்படம் சார். அந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்தோட இன்ட்ரோ பஸ்லேருந்து இறங்கி ஹார்மோனியம் பெட்டி வச்சு இறங்கி வணக்கம்னு சொல்லுவார், அவ்வளோதான் ரஜினியோட இன்ட்ரோ. அதான் அந்த படத்தில். ஆனால் அந்த படத்தில் ஒரு வில்லன் வருவார். அந்த வில்லனுக்கு கிட்டத்தட்ட 6 நிமிஷம் இன்ட்ரோ ஓடும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 5 நிமிஷம் 6 நிமிஷம் அந்த ஹீரோ அந்த வில்லனுடைய மூஞ்சை காட்டுறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் அவர் காலை தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. அவர் ஸ்டேஷனில் வந்து பேசுவார், ஹரிச்சந்திரன் என் பேர் அப்படின்ட்டு போவார். அவர் ஆனந்தராஜ் அவர் பேர்னா சரண்ராஜ் போலீஸாக இருப்பார், அவர்கிட்ட பேசிட்டு போவார். அதுக்கப்புறம் ரோஜா வந்து அவங்க ஆளுக்கு அடிச்சுட்டு போகும்போது இவர் வந்து ஒரு வில்ல வந்து சொல்லிட்டு போவான், அண்ணா நம்ம பையனை பற்றி ஒரு பொண்ணு அடிச்சிட்டான்னு போது நடந்து வருவார். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஓடும் இன்ட்ரோ இது வில்லனுக்கு. ஆனால் அந்த படத்தில் அந்த வில்லனே மொத்தம் 4 சீன் தான் வருவான். ஆனால் அந்த வில்லனுக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரோ கொடுப்பாரு. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, இதில் எந்த நடிகராச்சும் முதல்ல ஏற்றுப்பானா?
எந்த நடிகராச்சும் வந்து இது மாதிரி என்ன சார் எனக்கே இன்ட்ரோ இல்லை வில்லனுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக கூட ஏற்றுப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது மாதிரி பல படங்கள் உதாரணம் சொல்லலாம் சார். அந்த அளவுக்குலாம் வந்து ஏன் இது எடுத்துங்க பாஷால ரகுவரனுக்கு என்ன மாதிரி ஒரு இன்ட்ரோ பேசிகிட்டே இருப்பார், ஃபோன் வரும் பேட் நியூஸ் குட் நியூஸ்னு வரும். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ இதாக கொடுக்குறவர் தான் வந்து ரஜினிகாந்த். சிவாஜியில் எடுத்துங்க ரஜினியே ஏர்போர்ட்டு சாதாரணமாக இறங்கி வருவார், இப்படி ஜெயிலேருந்து திரும்புவார், நான் நல்லது பண்ணேன் அப்போ உள்ளதாக இருக்கணும்னு. ஆனால் சுமனுடைய கேரக்டர் வில்லன் கேரக்டருக்கு அவ்வளோ அழுத்தம் திருத்தம் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ரஜினி சார் இருக்கும்போது வந்து அவ்வளோ ஈஸியாக யாரையும் விட்டுற மாட்டாங்க சார். ஏன்னா வந்து எல்லாருக்குமே ஈக்குவலான ரோல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா சும்மா வந்து போட்டுட்டு சார் நீங்கள் 2 சீன் தான் சார் நீங்கள் ஏன்னா ஜெயிலர் வச்சு அவங்க கேர் பண்ணாங்க. ஏன்னா சிவராஜ்குமார் வந்து அப்புறம் அந்த 2 சீன் வந்தால் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக அவர் அது ஆக்டாக அவர் பொருந்திருப்பார். அதேமாதிரி மோகன்லால் சாரும் வந்து பொருந்திருப்பார். சும்மா வந்து விட்டுற மாட்டாங்கல்ல யாரையுமே அந்த அளவுக்கு. அந்த மாதிரி தான் அது. ஸோ சமீப காலமாக வந்து ரஜினி சார் வந்து டூப் போடுறாரு, டூப் போட்டு தான் பண்ணுறாரு சார். இந்த மாதிரி விமர்சனம் பண்ணவங்களுக்கு தான் சவுக்கடி பதிலே கொடுத்தாங்க சன் பிக்சர்ஸ். உங்களுக்கே தெரியும் ஜெயிலர் 2 வந்து ப்ரோமோ அவர் நடிக்கலன்னு தான் சொல்லி பேசியிருந்தாங்க. சரியான சவுக்கடியாக ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அவர் தான் நினச்சார் நீங்களாம் அதை சொன்னாங்களே இந்த ரஜினிகாந்த் சொல்லுவாங்களா நீங்களாம் வந்து ஒரு ஜுஜுபியான் அந்த மாதிரி தான் வந்து ஜுஜுபின்ட்டு போயிட்டாங்க உங்களை எல்லாருமே. இதுக்கு மேலே என்னத்தை போய் சொல்ல முடியும்? ஏங்க ஒரு ரிஸ்க்கான சண்டை காட்சியில் அது எல்லா நடிகர் தானுங்க போடுறது. ஏங்க க்ரீன் மேட் ரஜினிகாந்த் க்ரீன் மேட் வச்சு இங்கே எடுத்தார். யுகோஸ்ல போக வேண்டிய ஷூட்டை வந்து இங்கே க்ரீன் மேட் போட்டு பின்னாடி இமேஜ் வச்சு இங்கே ஏமாத்தினார் அவர். ஒன்றும் கிடையாது, அங்கங்கே ஷூட்டிங் தானே போய் எடுத்தாங்க. எங்கேயாச்சும் க்ரீன் மேட் வச்சு கார் ஓட்டுறதே க்ரீன் மேட் வச்சு எடுக்கிற இதில் வந்து அவர் என்ன பண்ணாரா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவர் எல்லாமே ஓனாக தான் பண்ணார். எங்கேயுமே வந்து டூப்லாம் போடல. என்ன பெரிய 60 அடி உயரத்துலேருந்து குதிக்கிறோம் சார் அப்படின்னா ஏதோ டூப் அது எல்லா நடிகர்களுமே பண்ணுறது தான். 60 அடி உயரத்துலேருந்து எந்த ஹீரோ குச்சி கையை கவனம் பண்ணி சொல்லுவார்ல, ஏன் அது வந்து டூப்பு தான், ஏன் நானே ஊந்து என் கை காலை வச்சு சொல்கிறேன் எடி அடின்னு வரல, அந்த மாதிரி கதையாகுது இது. அந்த மாதிரி தான் கேட்குறாங்கல்ல. எல்லாமே பெரும்பாலும் வந்து பல படங்களில் வந்து டூப் யூஸ் பண்ணுவாங்க, பல படங்களில் வந்து ஒரிஜினல் தான் மேக் சார். தன்னால் முடிஞ்சதை பண்ணுவாங்க சார். இப்போ அந்த மனுஷனுக்கு வந்து 74 வயசாகுது சார். அந்த மனுஷன் இன்னமும் வந்து கிங் மேக்கரில் எல்லாத்துக்குமே வந்து மேக்கர் நிற்கிறார் அவர். அந்த மனுஷன் இன்றைக்கி அவரை பார்த்தா எல்லாம் கற்றுக்கிட்டு வந்து சுற்றிக்கிட்டு இருக்கீங்க எல்லாம். நீங்கள் உட்காந்து நானும் ரஜினி ஆகணும், நான் தான் ரஜினியை தாண்டிட்டேன், நான் தான் சைடில் ரஜினி, பக்கத்தில் ரஜினி, ஒரு நாள் ரஜினின்ட்டு நீங்கள் தான் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. யாவனுமே வந்து வேறு தனக்கு ஒரு அடையாளத்தை கொண்டு வரலையே. யாராச்சும் வந்து தனக்குன்னு ஒரு அடையாளத்தை கொண்டு வந்தீங்களா? என்ன மாதிரி அர்த்தம் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களா? நான் தான் மார்க்கெட்டில் லீடிங்க, நான் தான் அடுத்த ரஜினின்றவங்க, நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்ன்றீங்க. சூப்பர் ஸ்டார்னு கடையில் இருக்கிற பொருள் அது. இந்தப்பா நேற்று நீ வாங்கின இன்னைக்கு நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஆளாளுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம். அந்த பட்டத்துக்கு ரஜினிக்கு ஏற்ற ஒரு பட்டம் சூப்பர் ஸ்டார். இல்லை சூப்பர் ஸ்டார்னு சுழல் கோப்பியாது, ஐபிஎல் கோப்பியாது, இந்த வருஷம் நீ வச்சுக்கோ, அடுத்த வருஷம் நான் ஜெயிச்சா நான் வச்சுக்கிறேன்றதுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்கும் இது மாதிரி தான் ஒரு பட்டம். அந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க சார். இந்த ரஜினியை பற்றி விமர்சனம் பண்ணால் தான் சார் இவங்களுக்கு வியூஸ் போகும் சார். ரெண்டு விஷயம் தான் சார். ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். சரிங்களா? பாசிட்டிவ்லேயே நெகட்டிவ் வைப் அதிகம். இப்போ நேர்மையான மனிதர்கள் நீங்கள் விமர்சனம் பண்ணி வச்சிங்களா, நேர்மையான மனிதர்களை எதுக்கு சண்டை போடுவாங்க? ஏன்டா டே அவன் மட்டும் சும்மா தான் இருக்கிறான், நீ எதுக்கு அவனை போய் சீன்ற? இன்னும் போலியாக இருக்கிறவங்க போலியாக நடிக்கிற விமர்சனம் பண்ணி அவனை கண்டுக்க மாட்டான். ஏன்னா அது அவங்களுக்கே தெரியும், எதிர்குரல் வராது. ஆனால் நீங்கள் நேர்மையாக இருக்க மனிதர்களை போய் விமர்சனம் பண்ணி பாருங்களா, ஒரு ரஜினிகாந்தையோ, ஒரு அஜித் குமாரையோ, இல்லை வந்து ஒரு சியான் விக்ரமையோ, ஒரு சிவகார்த்திகேயன் நீங்கள் போய் விமர்சனம் பண்ணுங்களா, எதிர்த்து குரல் அதிகமாக வரும். ஏப்பா அவங்களாம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, நீ எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு விமர்சனம். ஏன்னா அந்த விமர்சனங்களுடைய எதிர்கருத்துக்கள் தான் அவங்க விரும்புகிறாங்க. ஏன்னா அதனால தான் அவங்க வந்து இது மாதிரி எதிர்த்த வீடியோ எல்லாம் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ ரஜினிகாந்த் நீங்கள் பாராட்டி அவங்களுடைய அஜெண்டா என்னவாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரஜினிகாந்த் தாங்க சூப்பர் ஸ்டார், இது அவங்களுக்கும் தெரியாதா? அது பார்க்க மாட்டானுங்க. யோசிச்சு பாருங்கள். இப்போ ரஜினியோட இந்த நடிகருடைய படம் பிஸ்னஸ் அதிகமாகிடுச்சு. எவன் சொன்னால் இவங்களே சொல்லிப்பானுங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ கூட சமீபத்தை கூட இதை உருட்டிட்டு இருக்கானுங்க. இதை ஒரு நடிகருக்கு வந்து 225 கோடி யார் அவர் பேனரில் அவரே சம்பளம் வாங்கிட்டார். எப்படி மேல் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து கீழ் பாக்கெட் வச்சுக்கிட்டாரா? என்னையா உங்கள் லாஜிக்கு? எந்த தயாரிப்பாளராச்சும் இன்றைக்கி வரைக்கும் நான் இந்த நடிகருக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்கேன்னு பேசியிருக்காங்களா? இப்போ சமீபத்தில் எல்லாம் அந்த காலத்தில் 80s 90s அது எல்லாருக்குமே தெரியும். 35 லட்சம் 40 லட்சம் சம்பளம் கொடுத்தா அந்த தயாரிப்பாளே வெளிப்படையாக அறிவிப்பார், எங்கள் பட்ஜெட் இவ்வளோ, எங்களுக்கு லாபம் வந்துச்சுன்னு. இப்போ எந்த தயாரிப்பாளராச்சும் அஃபிஷியலாக சொல்கிறாங்களா? அஃபிஷியலாக சொல்லாமல் இல்லை அவங்க பேச்சு வாயிலவோ இல்லை ஹீரோவோ என்ட்ரியோ கூட இவங்களாம் ஒரு சம்பளத்தை கணக்கு போட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் 300 கோடி வாங்கிட்டாரா? ஓகே, அடுத்த படத்துக்கு இந்த படம் ஹீரோக்கு 305 கோடி சம்பளம் போட்டு பூஸ்ட் பண்ணு. இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு. இதில் என்னத்தை நீங்கள் பதில் சொல்லுவீங்க? யாருக்கும் எந்த இதுவும் தெரியாமல் ஆளாளுக்கு வந்து இவங்க பிடிச்ச அபிமான நடிகருக்கு இது நம்ம பேசினா வந்து நம்ம வந்து ரஜினிக்கு வந்து ரசிகர் மன்றத்தில் என்ன பணம் வருதானு தெரியல. இவங்களாம் ஒரு கணக்கு பண்ணிப்பானுங்க. இல்லைன்னா வந்து சம்மந்தமே இல்லாமல் திமுக ஊபி சொன்னாங்க. என்ன போய் நான் எப்படா திமுக மீட்டிங்கில் பார்த்தீங்க என்ன? இல்லை சம்மந்தமே இல்லாமல் யார் சார் எதனா ஒன்று உண்மையை பேசினா வந்து நான் என்ன சொல்ல போனால் ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்தார், அது கட்சி ஆரம்பிச்சு விமர்சனம் பண்ணால் திமுகவா?